இன்றைக்கி பழைய எறும்பு கடை பக்கம் இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் மாட்டுச்சு. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா பட்டனாக கொடுத்துருந்தாங்க, ஜாய்ஸ்டிக் போல் இருந்துச்சு. அதனால் இது கேம் விளாட்ற டிவைஸ் போல் அப்படின்னு நினச்சேன். பட் பின்னாலே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மெமரி கார்டு, ஹெட்ஃபோன் ஜாக்கு, டிவி அவுட்புட்டு, அதுக்கப்புறம் கேமராலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னடா ஒரு டிவைஸில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ஃபோனை விட பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இது என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அலசி அரைஞ்சி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இதை நான் எடுத்து வந்துட்டேன். இதை பார்க்கும்போது அதிக லெவலில் டேமேஜ் இருக்க மாதிரி தெரியல. டிஸ்பிளேக்கு மேலே ஒட்டி இருக்கிற அந்த கண்ணாடி ரிமூவ் ஆகிருக்கு. அப்புறம் உள்ளே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தூசியாக இருக்குது. சைடில் அந்த இதை காணும். ஆக மொத்தத்தில் கொஞ்சம் தான் டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வேளை இதை நம்ம கழட்டி பார்த்து சரி பண்ணோம்னா நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளே என்னென்ன கேம் இருக்குது, இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த டிவைஸை பழைய எறும்பு கடையிலேருந்து 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். இதை கழட்டி பார்ப்போம், அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லை சரியாச்சு அப்படின்னா வெளியே விற்றா எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எவ்வளோ வண்டிய நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் ஏன்டா இது என்ன டிவைஸ்னு தெரியாமல் வீடியோ போடுறியா அப்படி இப்படின்னு கழுவி ஊற்றுறாங்க. வழக்கம் போல் இந்த டிவைஸோட பேரும் எனக்கு தெரியல. நான் சும்மா கேமிங் கேட்ஜெட்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பட் இதோட ஒரிஜினல் நேம் என்ன, இதோட ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூகுளில் போயிட்டு கேட்போம். ஸோ இந்த மாதிரி பேர் தெரியாத கேட்ஜெட்டு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கூகுள் லென்ஸை ஓப்பன் பண்ணி அந்த டிவைஸை ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இது என்ன டிவைஸ்ன்னு சொல்லிட்டு அதுவே காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்காமா. ரேட்டு வந்து 2999 ரூபா போட்டிருக்காங்க. அது என்ன டிவைஸ்னு இப்போ உள்ளே போயிட்டு பார்ப்போம். டபுள் ஜாய்ஸ்டிக் லேட்டஸ்ட் மாடல் கேம் பிளேயர் தாங்க இது. நான் கூட என்னென்னு நினச்சேன், கேம் பிளேயர் தான் போட்டிருக்காங்க. 4GB ரேம் ஆமா, 100க்கும் மேற்பட்ட கேம் உள்ளே இருக்காமா. அப்படி இப்படின்னு நிறையா போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம காயலாங்கடையிலேருந்து இந்த டிவைஸை 50 ரூபாய்க்கு எடுத்துருக்குறோம். ஓகே, இது சரி பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட 3000 ஒருத்தர் இருக்கிற ஒரு டிவைஸை வச்சுருக்கோம்னு அர்த்தம். சரி பார்த்து 3000 ஒரு 500 ரூபா கூட போவாதா, ஒரு நம்பிக்கை தான் எல்லாம். சரி வாங்க நம்ம டிவைஸை கழட்டி ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த டிவைஸில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மூவ் பண்ணுறதுக்கு, பேக்வேர்ட் பண்ணுறதுக்கெலாம் 4 பட்டனு, அப்புறம் கீழே ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அது பழைய எறும்பு கடையில் எவனோ புடிங்கிட்டு போட்டானா இல்லை என்னன்னு தெரியல. கீழே எஸ்கேப் பட்டனு, செலக்ட் பட்டனு, ஸ்டார்ட் பட்டனு, இங்கே 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணுறதுக்கு, ஹேமை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, வால்யூம் பட்டனு, அப்புறம் கீழே என்ன இருக்குது, யூஎஸ்பி, டிவி அவுட்புட்டு, ஹெட்ஃபோனு, ரீசெட் பண்ணுறது, மெமரி கார்டு, அப்பா எக்கச்சக்கமான கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக கேமரா வேறு. ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு காட்டுறதுக்கு 4 நட்டு தான். நான் கூட நிறையா இருக்குன்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு நிறையா இல்லை, 4 நட்டு தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர் மூலமாக நம்ம அதை கலெக்ட்னா இப்போ இந்த மாதிரி கேமிங் டிவைஸ்லாம் நான் சின்ன வயசில் யூஸ் பண்ணது கிடையாது. நான் இருக்கும்போது ஏதாச்சும் திருவிழா வந்துச்சுன்னா இந்த ஒரு 90 ரூபாயில் 100 ரூபாயில் ஒரு வீடியோ கேமிங் கொடுப்பாங்க. அது வந்து இந்த வாட்சுக்கு போடுற பேட்டரி கெட்டாக 2 கெட்டாக போடணும். அதில் ஒரு 6 கேமு 7 கேமு இருக்கும். அதுதான் அப்போ ட்ரெண்டிங். அதெல்லாம் வச்சுருந்தா பெரிய ஆளுன்னு அர்த்தம். அதெல்லாம் வச்சுட்டு பந்தை காட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ தான் அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு போல். இந்த மாதிரி கேட்ஜெட் வர ஆரம்பிச்சிச்சு போல். ரேட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. சரி ஓகே, இது கழட்டியாச்சு. உள்ளே பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி, அப்புறம் பெருசாக இது இல்லை. பேட்ரிக்கு வயரும் பார்த்திங்கன்னா அந்து கிடக்குது பாருங்கள். ஆல்ரெடி எவனா வேலை பார்த்து விட்ருக்கான், சால்ட்ரிங் பண்ணி விட்ருக்கான். சால்ட்ரிங் பண்ணி இதுவும் வரல போல், பசையெல்லாம் பிஞ்சு கிடக்கு. ஓகே, இது மைக்கு, கேமரா, இந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலு, இது அவ்வளோதான். பெருசாக இதுக்குள்ளே எதுவும் கொடுக்கல. மேபி உள்ளே கழட்டி பார்த்தா நிறையா கொடுத்தது வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 அதே போல் 4 நட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் கழட்டி பார்ப்போம். இந்த 4 நட்டையும் கழட்டியாச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அது தனியாக வந்துருச்சு. ஸோ 4 நட்டையும் கழட்டியாச்சு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இந்த போர்டில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. சும்மா பட்டன் வைக்கிறதுக்கு ஒரு அடைச்சி விட்ட மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மெயின் மேட்ரு இதில் இருக்குன்னா இந்த இதான் மதர் போர்டு. இதுக்கு ஏன்னா கண்ட்ரோலர் எல்லாமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த பட்டனை இந்த மாதிரி ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த ஆன் பட்டனு. ஆனால் என்ன டிஸ்பிளேலாம் ரொம்ப துரு பிடிச்சி கிடக்கு பாருங்கள்.
எத்தனை நாள் எந்த தண்ணியில் போட்டிருந்தாங்க எனக்கு தெரில. பழைய இரும்புக்கு என்ன சொல்ல வேணும், அவனுக்கு தேவை பொருளை வந்து உடச்சி விற்கிறது, அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இதுக்குள்ளே போட்டாங்க என்னாச்சுன்ட்டு. டிஸ்பிளேக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிப்பு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மெயின் மேட்ரு இங்கே தான் இருக்குது. ஓ உள்ளே பார்த்தீங்களா, ஒருத்தர் தலைவர் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காரு. அது உயிரோட தாங்க இருக்காரு. ஐயோ, இத்தனை நாள் எப்படி சோறு தண்ணி இல்லாமல் உள்ளே இருந்தீங்க? ஓடிட்டாங்கப்போ. இரும்பு கடையில் பொருள் வாங்குறப்போ இது ஒன்று கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது. பாம்பு கூட இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா எந்த குப்பையில் போட்டு வச்சுருந்தாலும் தெரியாது. குடோனில் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் உள்ள பூச்சி பள்ளி எல்லாமே இருக்கும். இதை வந்து நம்ம டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவபிள் தான். மேலே லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே துருப்பிடிச்சு போய் கிடக்கு. உள்ளேயும் தண்ணி போயிருது, பார்த்தாலே தெரியுது. அதனால் இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். என்னோட கெஸ் படி பார்த்தா இது மேபி ஆன் ஆகலாம், பட் டிஸ்பிளேல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். இந்த போர்டு நமக்கு ஒர்க் ஆனாலே போதும். டிஸ்பிளே கூட வேறு வாங்கி போட்டுக்கலாம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரிமூவபிள் தான். இந்த போர்டில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படின்னா லாக்கிங் சிஸ்டம், ஒரு லாக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி கலட்டி எடுத்து வந்தால் வந்துடும், அவ்வளோதான். டிஸ்பிளே ஸ்டிப்பில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருக்குது. போர்ட்லேயும் எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன அங்கங்கே பூச்சி இருக்குது, பூச்சி கண்டதுகளையும் கிடைக்குது, அதுதான் மேட்ரு. அதுதான் பிரச்சனை. மேட்ருனா ஆயிடாது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. கேமராலையும் லைட்டாக பூசி அடைஞ்சு கிடக்குது கேமராவில். நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்த கேமிங் பிளேயரோட பேட்டரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு பழங்காலத்து நோக்கியா பேட்டரி. நீங்கள் ரீசெண்டாக வந்த செல்ஃபோன் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட்டன் ஃபோன் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. என்ன அதுக்கு மேலே கருக்கலில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அதை தூக்கிட்டு அந்த பச்சை கலர் வயரையும் சிவப்பு கலர் வயரும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த பேட்டரி தான் நம்மளோட அந்த மொத்த டிவைஸ்க்கும் பவர் கனெக்ஷனை கொடுக்குது. ஓகே, இவ்வளோ தான். இந்த கேமிங் கேட்ஜெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு அலசி ஆரம்பி பார்த்ததில் ஒரு போர்டு, மதர் போர்டு, இதில் தான் அந்த எல்லா சிப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளே அதில் அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிமூவபிள் தான். அதுக்கப்புறம் அந்த 2 கவர், பேக் கவர், அவ்வளோதான். இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கு ஒரு பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. இதில் 4GB ரேம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குன்னா 4GB ரேம் இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், இதுதான் அந்த 4GB ரேம். இது வந்து மெயின் ஐசி. இது வந்து கேம்ஸு எல்லாமே எங்கே கண்ட்ரோல் ஆகும். இந்த 2-3 இது எஸ்ஓசி அப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் தான் கண்ட்ரோல் ஆகுது. நமக்கு போர்டு ஒர்க் ஆனாலே போதும். ஏன்னா டிஸ்பிளே வந்து ரிமூவல்னால இதுக்கு வந்து நம்ம வேறு எங்கேயாச்சும் வாங்கி கூட போட்டுக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம கனெக்ஷன்லாம் கொடுத்து பார்ப்போம். இந்த கேமிங் பிளேயரில் பேட்ரி ஒர்க் ஆகலை. அதனால் இதுக்கு பவர் சப்ளை வந்து நம்ம லேப்டாப்லேருந்து எடுத்து கொடுக்க போகிறோம். இந்த லேப்டாப்பில் யூஎஸ்பி கேபிள் மாற்ற இடத்துல நம்ம ஒரு டேட்டா கேபிள் மாட்டி விட்டோம்னா அதுலேருந்து 3.5 வோல்ட்டோ இதை சம்திங் இதோ வந்துட்டுருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி 3 வோல்ட்டுக்கு மேலே தான் இருந்துச்சு. அதனால் நம்ம கொடுக்க போகிற இந்த வோல்டேஜ் வந்து இப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் கொடுக்குறேன். இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பார்த்து கனெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்கானுங்க. அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நமக்கு டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. ஆடாடா போடுறா விளையாடலாமா? போடுறா கொடு. வீடியோ இருக்குதா? ₹100 நிறைய கேம்ஸ் இருக்குதா? ஹோல்டுன்னு வருதானா? ₹100 வர்த்து. நல்லா பேட்டரி ஒர்க் ஆகனால தூக்கி போட்டு உள்ளே அந்த யூஎஸ்பி கேபிளை சால்டிங் பண்ணி வச்சு இப்போதைக்கு டெம்பரரியாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் கூட டிஸ்பிளேயோட கண்டிஷனை பார்த்துட்டு இது ஒர்க் ஆகுது போல் அப்படின்னு நினச்சேன். பட் டிஸ்பிளே நல்லா தான் ஒர்க் ஆகுது. இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் வச்சுருப்பானுங்க, இந்த மாதிரி டெம்பர் கிளாஸ் மாதிரி ஒன்று ஒட்டி வச்சுருப்பானுங்க. அது மட்டும்தான் இல்லை, மற்றபடி உள்ளே இருக்கிற பட்டன் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம 1000 கடையில் காசு கொடுத்து இதை வாங்கினதுக்கு இது வேஸ்ட்டாக போல் நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு.
ஸோ இந்த டிவைஸ் உங்களை யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா கீழே மெசேஜ் பண்ணுங்கள், அந்த இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இதை வாங்கிக்கலாம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டால் கொஞ்சம் புண்ணியமாக போகும்.